வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. மின் கட்டண திருத்தம் பொதுமக்களுக்கு கிடைத்துள்ள இறுதி வாய்ப்பு. அர்ஜுனாவின் கருத்தை ஒப்புக்கொண்ட சுகாதார தரப்பு. அரசு துறையில் நியாயமற்ற இடமாற்றங்கள் நிறுத்துமாறு கோரும் எதிர்க்கட்சி. யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலால் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். வவுனியாவில் விபத்து, யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்பு. உச்சம் தொட்ட தங்க விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். தங்காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறைவடையவில்லை என்றும் இன்று பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம். இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும். நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன. இந்த நிலைமையை சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ருவன் செனரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்புகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தில் இன்றைய தினம் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. மேலும் ஊவா மாகாணத்திற்கு எதிர்வரும் 30ஆம் திகதியும் சப்ரகமுக மாகாணத்திற்கு ஜனவரி 3ஆம் திகதியும் பொதுமக்களின் கருத்து கணிப்பு நடத்தப்படவுள்ளது. மேல் மாகாணத்திற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கள் ஜனவரி 10ஆம் திகதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என்ற மின்சார சபையின் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் அளிப்பதாக அறிவித்துள்ளதாகவும் மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜனவரி 17ஆம் திகதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் சுகாதாரம் தொடர்பில் எதிர்கால திட்டமிடல் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய நிலையில் சுகாதார தரப்பு அதனை ஒப்புக்கொண்டுள்ளது. கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பில் குறித்த விடயம் பேசப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரை நோக்கி மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டமிடல் உள்ளதா என கேட்டபோதே அவர் இல்லை என தெரிவித்துள்ளார். இதற்கு கருத்துரைத்த அர்ஜுனா எம்பி, சில இடங்களில் 2035 வரையான எதிர்கால திட்டங்கள் வரையப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை பேசுகிறோம். வைத்தியசாலை திட்டங்கள், வர்ணம் பூசுதல் போன்ற சாதாரண திட்டங்களுடன் முடிந்துவிடும். அதற்கான திட்டங்கள் நாங்கள் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் எம்மை மக்கள் பிரதிநிதிகளாக கருதாமல் துறை சார்ந்தவர்கள் எனும் அடிப்படையில் குறித்த எதிர்கால திட்டங்களை தயாரிக்க எங்களையும் உள்ளடக்க வேண்டும் என கோருகிறேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்கால திட்டம் இல்லை என்பது கவலையான விடயம் என தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர், நாங்கள் அவ்வாறான திட்டங்களை மாகாண ரீதியில் தயாரிக்க வேண்டும். அதன் மூலமே நாங்கள் இலக்கை அடைய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சபையில் நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன். இந்த திட்ட வரைவுகளுக்கு அர்ஜுனா போன்றவர்களையும் உள்ளடக்க எந்த தடையும் இல்லை. அவர்களையும் இணைத்து மாகாணத்துக்கான எதிர்கால திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் குறித்த திட்ட வரைவை விரைவில் தயாரித்து தருவதாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் மாகாண சபை மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையான இடமாற்றங்களை விசாரிக்க எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு சிறப்பு பிரிவை நிறுவியுள்ளது. மத்திய மற்றும் மாகாண சபை துறைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் நியாயமற்ற காரணங்களுக்காக சேவை நிலையங்களுக்கு இடையில் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அக்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. பொதுச்சேவையின் சுதந்திரத்தை உறுதி செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது என்றும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. கூட்டுறவு சங்க தேர்தல்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே குறித்த இடமாற்ற திட்டம் செயற்படுத்தப்படுவது தெளிவாக தெரிகிறது. அத்துடன் இது பொது சேவையில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. எனவே மத்திய மற்றும் மாகாண சபை மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து தன்னிச்சையான இடமாற்றங்களையும் உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் மாகாண சபை அதிகாரிகளையும் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது கைதடி மேற்கு கைதடி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குடும்பஸ்தருக்கு கடந்த 23ஆம் திகதி காய்ச்சல் ஆரம்பித்தது. இந்த நிலையில் சிகிச்சைக்காக 24ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா கோவில்குளம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் நேற்றைய தினம் இரவு மற்றொரு இளைஞனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். கோவில்குளம் பகுதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஒரு இளைஞன் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணம் அடைந்ததோடு மற்றையவர் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் யாழ்ப்பாணம் அராலி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அண்மையில் சடதியாக குறைவடைந்த விலை நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து செல்கிறது. அதன்படி நேற்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,80,115 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 27,520 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,20,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 25,230 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,01,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 24,080 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,92,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,10,000 ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை அங்கு 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,94,250 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. மின் கட்டண திருத்தம் பொதுமக்களுக்கு கிடைத்துள்ள இறுதி வாய்ப்பு. அர்ஜுனாவின் கருத்தை ஒப்புக்கொண்ட சுகாதார தரப்பு. அரசு துறையில் நியாயமற்ற இடமாற்றங்கள் நிறுத்துமாறு கோரும் எதிர்க்கட்சி. யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலால் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். வவுனியாவில் விபத்து, யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்பு. உச்சம் தொட்ட தங்க விலை, வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.